ஒரு சிறிய ஒரு தியானத்தை நாம பார்க்க போறோம். அநேகர் சொல்லுவார்கள், பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்பொழுது, ஆண்டவர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு சொல்லி நாம சொல்றோம். அநேக முறை அநேகருடைய வாயிலே இந்த வார்த்தைகள் வருகிறத நாங்க கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சோதனை செய்கிறவர் தேவன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் சோதிக்கிறவரும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சோதனைகள் வருகிறது. அது யாரு? லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 40 நாள் பிசாசானவனால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிசாசானவனால் அவர் சோதிக்கப்பட்டார். அப்போ சோதனை செய்யக்கூடியவன் யார் என்றால் பிசாசு. இதனாலதான் இயேசு சொல்றாரு சீசர்ல பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா நாம் என்ன சொல்றோம்? ஆண்டவர் மேலேயே பழி போடுறோம். எப்ப பாரு ஆண்டவர் மேல நம்ம பழி போடுறோம். எப்ப பாரு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரையே குறை சொல்லிட்டு இருக்கோமே தவிர, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தப்பித்துக் கொள்ளும் வழியும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பார்ப்பது கிடையாது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த சோதனை என்று நான் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை எனக்கு காட்டுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த சோதனை என்று நான் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை எனக்கு காட்டுங்க. நமக்கு தேவை வழிதானே தவிர, பிரச்சனையே சோதனையே அல்லது போராட்டங்களே திரும்பி திரும்பி பேசுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? திரும்ப திரும்ப சோதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் வருமே தவிர, அதுல இருந்து நம்ம வெளியே வர மாட்டோம். நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை விடைதான். நமக்கு தேவை சொல்யூஷன். நமக்கு தேவை விடை. இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்? அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவர் வல்லவராய் இருக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லவரை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசுவே, நான் இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு வழியை காட்டுங்க. இப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம அந்த சோதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நமக்கு வழியே உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வழிகள் உண்டாகிறது கிளீனா சரியாக நமக்கு தெரியும். நிச்சயமா இதை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பலனை நீங்க ருசிப்பீங்க.